வணக்கம் நேயர்களே, இந்த சிறப்பு பதிவிலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நார்மலா மக்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் திரும்பி வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்குச்சந்தையில் முதலீடு செய்யறதா இல்லது ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசன்ட் சிச்சுவேஷன் வந்திருக்கு. மெயினா இதுக்கு சில இன்ஃபார்ம்டு இன்புட் கொடுத்துட்டு அதை பத்தி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பொட்டென்ஷியல் ஃபார் கேபிட்டல் கெயின், அதே கான்ஸ்ல பார்த்தோம்னாக்க ரிஸ்க் ஆஃப் லாசஸ், ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம், அது மாதிரி மார்க்கெட் அன்சர்டனிட்டி இருக்கும். ஈஸியாக டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம், பார்ஷியலாக தான் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிக்வயர் லெஸ் ஒர்க் வித் மணி, பட் எமோஷன்ஸ் டிரைவிங் இன்வெஸ்டிங்ல தான் எல்லாரும் மாட்டிக்கிறது. ஹை லிக்விடிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரலையும். ஸோ இதுக்கு என்ன தேவை? நீட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் தேவை. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அது மாதிரி ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் ஃபார் த வேல்யூ அப்ரிசியேஷன் இருக்கும். ஆனால் சப்ஸ்டான்ஷியலாக அப்ரண்ட்டாக நீங்கள் எல்லா பணத்தையும் அதில் போட்டு வைக்கணும். அதுமாரி ரெண்டல் இன்கம் வரும், ஆனால் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கு, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. அதுமாரி ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வரும், ஆனால் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. ஸோ லெஸ் வாலட்டிலிட்டி, அதுமாரி ரிக்வயர் லாட் ஆஃப் நாலேஜ். இப்போ இதில் நம்ம எப்படி எது அப்பர் ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அப்பர் ஹேண்டாக இருக்குது. என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி தான் ஒரு க்ரூஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே. ரியல் எஸ்டேட் அசட்ஸில் போட்டுட்டோன்னா அந்த அந்த டியூ டு டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சியூமிங் ப்ராசஸ் ஃபார் த செல்லிங். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி இல்லை. யூ ஹாவ் அ குயிக் ஆக்கஸ், வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு ஹையர் மார்க்கெட்டபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் தவறான இடத்துல போயிட்டு அதை வாங்கிட்டோன்னா அது திருப்பி விற்கிறது இட் இஸ் நாட் தட் மச் ஆஃப் ஈஸி. அதுமாரி டிவிசிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, அதே 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த 1 கோடி ரூபாயில் ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஒன்று நம்ம தனியாக வைக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு லோனுக்கு போகணும், அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாக்ஸில் இருந்ததுன்னா எது பெட்டராக பண்ணியிருக்கு, எது பெட்டராக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபியூச்சரில் க்ரோத் இல்லாத அந்த 20 lakhs உங்களால் மார்க்கெட்டபிலிட்டி உடனே எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் த சைஸ் ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அது ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களால் அதை விற்றுட்டு திருப்பி பணம் வரும்போது வாங்குறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. ஸோ மெயினாக இந்த ட்ரேடட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலேட்டர்ஸ் மேண்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஷர் ஃபினான்ஷியல் டேட்டா, அப்புறம் என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸாக மார்க்கெட் உள்ள வந்ததுனால ஸோ எவ்ரிபடி வில் சிம்பிளி ஸோ இதை பார்க்க முடியும். ஆனால் இதே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களால் பெரிய டிரான்ஸ்பரன்சியை பார்க்க முடியாது. எய்தர் இஸ் எ பிளாட் அப்படின்னு போவாங்கன்னு வச்சுங்களேன், அதில் உங்களால் இந்த டிரான்ஸ்பரன்சியே பார்க்க முடியாது. தென் யூ வில் கெட் ஸ்ட்ரக் ஆன் யுவர் ஃபண்ட்ஸு. ஏன்னா அதில் தான் அந்த என்கம்பரன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, லீகலி பார்த்தீங்கன்னாக்கா அது மாட்டிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் எஃபிஷியன்சி. ஸ்டாக் மார்க்கெட்டில் குயிக்காக விற்றுட்டு நமக்கு வேண்டியதை இன்ஃபார்மேஷன் ஆஃப் த இன்புட் ஆஃப் த ப்ரைஸஸை வச்சு வெளில வந்துடலாம். ஆனால் இதில் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னா இட் இஸ் அ லாங்கர் டியூரேஷன். மினிமம் 2 to 3 months ஆகும். சம்டைம்ஸ் இட் மே டேக் டு 6 months டைம். அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஒரு பெட்டராக டைவர்சிஃபை நிறையா இதில் போட முடியும். அதனால் உங்களுடைய ரிஸ்க்கை நம்ம எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் போடாமல் நிறையா போடுறதுனால ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்க ஸோ நம்ம ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணும் பொழுது அது ஒரு ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் அசோசியேட்டடாக இருக்கும். அந்த இடத்துல திடீர்னு ஏதாவது ஒரு சிஎம்ஆர்டி வருது, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, அதனால முன்னாடி இடிக்க போகிறாங்க, ஸோ தே ஆர் கோயிங் டு அக்யூர் த லேண்ட், அதுமாரிலாம் வந்ததுனாக்க யூ ஆர் கெட் ஸ்ட்ரக் ஆன் த கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஆகும். அதுமாரி ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குச்சந்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஒரு ஓவர் த பீரியட் எடுத்திங்கனாக்க கீ இண்டெக்ஸஸ் லைக் நிஃப்டி 50 எடுத்திங்கனாக்க ஒரு கன்சிஸ்டன்ஸாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது.
அதில் கம்பேர் வித் வேரியஸ் அசட் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்க இன்க்ளூடிங் ரியல் எஸ்டேட் தென் கோல்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சஸ்டைன் growth ஓவர் செவரல் இயர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக்கு அந்த ரியல் எஸ்டேட் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடரிங் ரோபஸ்ட் டிமாண்ட் இருக்குது, ஃபியூச்சர் growth பொட்டன்ஷியல் இருக்கும், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, சென்டிமெண்ட்லாம் வந்து ஒரு அப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்து அது மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேனேஜிங் ரியல் எஸ்டேட்டில் வந்து யூ கேன் கோ ஃபார் அ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது என்ன சொல்லுவோம்னாக்க REIT, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆர் ETF இன் ரியல் எஸ்டேட். அதேமாரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வேணுமோ குறைச்சலாக ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னா லிக்விட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஸ்டே டியூன்ட் ஃபார் த ரைட் டெசிஷன் முதலீடு செய்வதற்கு. ஸோ அதனால் இதை வந்து இந்த பதிவு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இதை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.